ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியில முதல் 10 முதல் திருமொழி 2வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? நம்ம வீட்டில் இல்லை, அலுவலகத்தில் இல்லை, லேப்டாப் முன்னாடியோ டிவி முன்னாடியோ ஃபோன் முன்னாடியோ இல்லை. நாம் எல்லோரும் இப்போ கோகுலத்தில் ஆயர்பாடியில் இருக்கிறோம். கண்ணபிரான் பிறந்திருக்கிறான். நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் மகனாக ஆச்சரியமாக திருவவதாரம் செய்திருக்கிறான். அதை அப்படியே ஆயர்களெல்லாம் கொண்டாடுகிறார்கள். அவர்களோடு சேர்ந்து நாமும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பெரியாழ்வார் யசோதை, இந்த இடத்துல அந்த யசோதை இல்லை, பெரியாழ்வார் தான் யசோதையாக இருக்கிறார். அந்த பெரியாழ்வார் யசோதையின் மகனாக குட்டி குழந்தையா தொட்டிலே கிடக்கிறான் கண்ணபிரான். அதுல முதல் பாட்டு கண்ணன் பிறந்ததை ஆயர்களோடு சேர்ந்து நாம எப்படி கொண்டாடினோம்னா, எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிடன்னு ஒருவர் மீது ஒருவர் எண்ணெயையும் வண்ணப்புடிகளையும் தூவிக்கொள்ள மொத்தமா ஆயர்பாடி தரையே சேறு சகதியாக ஆகும்படியாக கொண்டாடினார்கள் அல்லவா. இப்ப அந்த ஆனந்தம் இன்னும் குறையலையாம், இன்னும் நல்லா கொண்டாடணும். ரொம்ப ஆனந்தம் ஜாஸ்தியாச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா, ஓட தொடங்கிடுவோமா. நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம ரன்னிங் ஹெல்டர் அண்ட் ஸ்கெல்டர்பா. அது போல சந்தோஷத்துல ஓடி ஆடி பாடி மக்கள் கொண்டாட தொடங்குகிறார்கள். அதை வர்ணிப்பதுதான் 2வது பாசுரம். தொட்டிலே கண்ணன், பெரியாழ்வார் யசோதை, நந்தகோபர், ஆயர்கள், ஆய்ச்சிகள், ஆனிரைகள் அவர்களோடு சேர்ந்து வாருங்கள், நாமும் கொண்டாடுவோம். பாசுரம்: ஓடுவார் விழுவார் உகந்து ஆலிப்பார் நாடுவார் நம் பிரான் எங்கு உற்றான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே. ஓடுவார் விழுவார் உகந்து ஆலிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே என்பது பாசுரம். கண்ணன் பிறந்தான்கிற மகிழ்ச்சியிலே ஆயர்கள்லாம் ஓடுவார், அப்படியே ஓடுகிறார்களாம். ஓடுவார்னா ஓடுகிறார்கள்னு அர்த்தம். அப்படியே ஆனந்தத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. அனுமன் இலங்கையில அசோகவனத்துல சீத்தையை சேவிச்சதும் என்ன பண்ணார்னா, கம்பர் பாடுகிறார்: வீடினது அன்றரன் யானும் வீகலேன் தேடினன் கண்டனன் தேவியேயனா ஆடினன் பாடினன் ஆண்டும் இண்டும் பாய்ந்து ஓடினன் உலாவினன் உவகைத்தேன் உண்டான். சீத்தையை கண்ட மகிழ்ச்சியில் அனுமான் அசோகவனத்துல இங்கும் அங்கும் ஓடினாரா. அது போல குட்டி கண்ணன் தொட்டிலில் கிடக்கும் ஆனந்தத்துல ஆயர்கள் என்ன பண்றான்னா, ஓடுவார் இங்கும் அங்கும், அப்படியே பிரமித்து போய். மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், சம்பிரமித்து போய். அப்படியே ஆனந்தம் ரொம்ப தலைக்கேறினா தலை சுத்திடும்பா. அது போல ஆனந்தத்துல என்ன பண்றதுன்னு தெரியாமல் இங்கும் அங்கும் இங்கும் அங்கும் அங்கும் இங்கும் என்று ஓடுவார், ஓடினார்களாம். அப்படி ஓடும்போது என்ன ஆயிடுத்துன்னா, தரையெல்லாம் இப்ப எப்படி இருக்கு? போன பாட்டுல பார்த்தோம் இல்லையா, எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்து அலராயிற்றேன்னு எண்ணெயும் வண்ணப்பொடியும் சேர்ந்து ஒரே சேரா இருக்கு. இதுல தெரியாதனமா ஆனந்தத்துல ஓடி என்ன எடுத்தான், ஓடுவார் விழுவார். ஓடினவர்கள் அத்தனை பேரும் வழுக்கி விட்டு அந்த சேத்துல கீழே விழுந்துட்டாளாம். இப்ப கீழே விழவும் அவ திருமேனி முழுக்க அந்த எண்ணெய் வண்ணப்பொடி எல்லாம் மொத்தமா ஒட்டின்றுத்து. ஆனா ஒட்டின்றாலும் அதெல்லாம் அவ கண்டுக்கல. எங்க கண்ணன் பிறந்திருக்கான ஆனந்தம். ஓடுவார் விழுவார், கீழே விழுந்தாலும் மறுபடியும் எழுந்துன்னு என்ன பண்றாளாம், உகந்து ஆலிப்பார். உகந்துன்னா சந்தோஷப்பட்டுன்னு அர்த்தம். கீழே விழுந்ததுனால யாருக்கும் வருத்தம் இல்லையா. பொதுவா கீழே விழுந்தவர் அம்மா வலிக்கிறதே, ஐயோ வலிக்கிறதேம்பார். இல்ல, ஓடுவார் விழுவார் உகந்து ஆலிப்பார். உகந்துன்னா சந்தோஷப்பட்டு. ஆனாலும் அவளுக்கு அந்த சந்தோஷம் அடங்கல. கண்ணன் பிறந்தான்கிற ஆனந்தம். அந்த சந்தோஷத்துல என்ன பண்றாளாம், ஓடினா தான் கீழே விழறோம், ஓட வேண்டாம், ஆலிப்பார். ஆலித்தல்னா ஒலி எழுப்புதல். நம்ம சத்தம் போடுவோமே, கண்ணன் பிறந்தான் கண்ணன் பிறந்தான் கண்ணன் பிறந்தான். சத்தம் போட்டா ஒண்ணு ஆகாது இல்லையா. அதனால உகந்து ஆலிப்பார். தங்கள் மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் கண்ணன் பிறந்தான்னு ஓசை எழுப்பினார்கள். அப்ப ஓடுவார், ஆனந்தத்துல ஓடினார்கள். விழுவார், சேத்துல வழுக்கி விழுந்துட்டா. உகந்து, ஆனாலும் சந்தோஷப்பட்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஆலிப்பார், கண்ணன் பிறந்தான்னு சத்தம் போட்டு ஆனந்தப்படுகிறார்கள். அது மட்டும் இல்ல, இப்ப எல்லாம் சத்தம் போட்ட நிலையில என்ன ஆயிடுதான், கிருஷ்ணன் எங்கன்னு தெரியலையா. அவாவா கண்ட திசையில ஓடி இருக்கா இல்லையா. அவரவர் ஒரு திசையில ஓடிட்டு, ஐயோ கிருஷ்ணன் எங்க இருக்கான்னு தெரியலையே. நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார். நாடுவார்னா நாடுதல், தேடுதல். ஐயோ நம்ம குழந்தை கிருஷ்ணன் எங்க இருக்கான், இப்ப அவதாரம் பண்ண குழந்தை எங்க, நாம பாட்டுக்கு எங்கேயோ ஓடிட்டோமே, சத்தம் போட்டு சந்தோஷத்துல எங்க போனோம்னு தெரியாம ஓடி விட்டோமே என்று நாடுவார். கிருஷ்ணனை தேடுறாளாம். தேடும்போது என்ன சொல்றா, நம் பிரான். இந்த இடத்துல பிரான் என்பதற்கு தலைவன் என்று மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். பிரான்கிறதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. இங்கே தலைவன், நம் பிரான், அந்த குழந்தை தான் எங்களுக்கு தலைவன்.
ஒரு பக்கம் ஊர் தலைவர் நந்தகோப்பருக்கு பிள்ளையா பிறந்துட்டான், அதனாலையும் தலைவன். அது மட்டும் இல்ல, இந்த குழந்தையோட முகத்தை பார்த்தாலாம் தானே இவன் தான் தலைவன்னு சொல்லணும்னு தோன்றது. நாடுவார் நம் பிரான், எங்கள் தலைவன் இருக்கானே அந்த கண்ணபிரான், எங்கு உற்றான், எங்கு உற்றான்னா எங்கு உளன், எங்கே இருக்கிறான், எங்கே இருக்கிறான், நம்பிரான் எங்குற்றான் என்பார் என்று சொல்லி சொல்லி நாடுவார். நம்பிரான் எங்குற்றான் என்பார் நாடுவார். கிருஷ்ணன் எங்கே, கிருஷ்ணன் எங்கேன்னு தேடி தேடி கிருஷ்ணனை போய் பார்த்துடுறாளாம். இப்ப பார்த்ததும் என்ன பண்றதுன்னு பாக்குறா. ஓடினா கீழே விழுந்துடுறோம், ரொம்ப சத்தம் போட்டோம்னா கிருஷ்ணன் எங்க இருக்காங்கிறதையே மறந்துடுறோம். இப்ப நாடி தேடி கண்டுபிடிச்சிட்டோம், என்ன பண்ணலாம், பாட்டு பாடுவோம். கண்ணனை சுற்றி இருந்து பாடுவார்களும், பாட்டு பாடத் தொடங்கினார்கள். இனிமையான பாடல்களை பாடி கண்ணபிரானை கொண்டாடினார்கள். பாடுவார்களும், பாட்டு பாடினா பக்கவாத்தியம் வேணுமேனா எடுத்துன்னு வந்துட்டாலாம். பல்பறை கொட்ட, பல்பறை இந்த இடத்துல பறைனா வாத்தியம்னு அர்த்தம். பல்பறை பலவிதமான வாத்தியங்களை எடுத்துன்னு வந்துட்டாலாம். அந்த பல வாத்தியங்களை கொட்ட, அவற்றை வாசிக்க. அப்போ ஒரு பக்கம் ஓக்கலுக்கு பாடுவார்களும் வாய்ப்பாட்டும் பாடுறா, மற்றொரு புறம் இன்ஸ்ட்ருமெண்டல் வாத்தியம் வாசிக்கணுமா, பல்பறை கொட்ட பலவிதமான இசைக்கருவிகள் அவற்றையெல்லாம் வாசிக்க. நின்று ஆடுவார்களும், அது என்ன நின்று ஆடுறதுன்னா என்ன, நின்று ஆடுறது, உக்காந்து ஆடுறது, படுத்துட்டே ஆடுறது அப்படியானா, இந்த இடத்துல நின்றுனா பொருந்தி நின்றுன்னு அர்த்தம். எதுக்கு பொருந்துதல்னா, பாடினா இல்லையா பாட்டு, வாத்தியம் வாசிச்சா இல்லையா, அந்த பாட்டுக்கும் வாத்தியத்துக்கும் பொருந்தி நின்று ஆடுவார்களும். அவ என்ன பாட்டு பாடுறாளோ பாட்டுக்கு ஏற்ற ஆட்டம், என்ன வாத்தியம் வாசிக்கிறாளோ வாத்தியத்துக்கு ஏற்ற ஆட்டம் என்று பாடுவார்களும், பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும், அதற்கு பொருத்தமாக இருக்கும்படியாக பொருந்தி நிற்கும்படியாக ஆடுவார்களும். மக்கள் ஆடத் தொடங்கினார்கள். ஆயிற்று ஆய்ப்பாடியே, ஆயிற்றுனா ஆனதுன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட காட்சி கொண்டதாக ஆய்ப்பாடியே, மொத்த ஆயர்பாடி கோகுலம் இருக்கிறதே, கோனா பசு, அந்த பசுக்கள் நிறைந்திருக்கும் இடம் கோகுலம் என்று சொல்கிறோம். அந்த கோகுலம் என்ற இடம் ஆயர்பாடியே, ஆயிற்று ஆய்ப்பாடியே, இப்படிப்பட்ட இடமாக ஆயிடுத்து. அப்ப எங்க பார்த்தாலும் சந்தோஷத்தில் ஓடுகிறார்கள், சேற்றில் விழுக்கி விழுகிறார்கள், சந்தோஷப்பட்டு ஆஹா கண்ணன் பிறந்தான், கண்ணன் பிறந்தான் என்று உரத்த குரலிலே ஒலி எழுப்புகிறார்கள். அப்புறம் கிருஷ்ணன் எங்கே, கிருஷ்ணன் எங்கே என்று தேடி ஓடுகிறார்கள். கண்ணனை கண்ட பின் பாட்டு பாடுகிறார்கள், அதற்கு இணையாக வாத்தியம் வாசிக்கிறார்கள், அதற்கு இணையாக ஆட்டமும் ஆடுகிறார்கள். இப்படிப்பட்ட பாட்டு, வாத்தியம், ஆட்டம், ஓடுதல், விழுதல், ஒலி எழுப்புதல், தேடுதல், இத்தனை காட்சிகளும் ஆயர்பாடியில் நடந்தது. அதுதான் ஓடுவார், விழுவார், உகந்து ஆலிப்பார், நாடுவார், நம் பிரான் எங்கு உற்றான் என்பார், பாடுவார்களும், பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும், ஆயிற்று ஆய்ப்பாடியே. ஓடுவார், விழுவார், உகந்து ஆலிப்பார், நாடுவார், நம்பிரான் எங்குற்றான் என்பார், பாடுவார்களும், பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும், ஆயிற்று ஆய்ப்பாடியே என்பது பாசுரம். ஆகையினால ஆனந்தத்தில் ஓடுகிறார்கள், சேற்றில் வழுக்கி விழுகிறார்கள், மீண்டும் எழுந்து மகிழ்ச்சியிலே ஆஹா கண்ணன் பிறந்தான் என்று ஒலி எழுப்புகிறார்கள். எங்கே கண்ணன், எங்கே கண்ணன் என்று நாடி தேடி செல்கிறார்கள், பாட்டு பாடுகிறார்கள், பலவிதமான வாத்தியங்களை வாசிக்கிறார்கள், அதற்கு பொருந்தும்படியாக ஆட்டமும் ஆடுகிறார்கள். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஓட்டம் என்று கண்ணன் பிறந்ததை ஆயர்கள் கொண்டாடினார்கள்ங்கிறதான் பாசுரத்தினுடைய கருத்து. இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம்: they ran helter and skelter, they fell down, they got up again and screamed, oh our Lord Krishna is born. They searched for Lord Krishna, they sang songs, they played many musical instruments, they danced to the tunes, such was the state of Gokulam என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம், கண்ணனை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் வெளியில வராராம். இது ரொம்ப அழகான காட்சி, பெரியாழ்வார் வர்ணிச்சிருக்கார். நந்தகோபன் யசோதை திருமாளிகைக்குள்ள கண்ணன் இப்பதான் பிறந்திருக்கான், தொட்டில்ல கிடக்கான். ஒருத்தரும் வீட்டுக்குள்ள போறாராம், குழந்தைய பார்த்துட்டு வெளியில வராராம். உள்ள போயிட்டு வந்தவா என்ன கமெண்ட் சொன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ரெண்டும் ஒண்ணுன்னு அர்த்தம் இல்ல. ஒரு திரைப்படத்துக்கு உள்ள போயிட்டு வராருன்னா உடனே ஒரு மைக்க காட்டி, சார் உள்ள போய் பாத்தீங்களே எப்படி இருந்ததுன்னு கேட்பா இல்லையா, அது போல உள்ள போய் குழந்தை பிறந்ததை பார்த்துட்டு எல்லாரும் வெளியில வரலாம். வெளியில வரவாழ்கிட்ட நம்ம மைக் வச்சுட்டு உள்ள போய் குழந்தைய பார்த்தேளே எப்படி இருக்குன்னு கேட்கிறோம். அவர்கள் என்ன சொன்னார்கள்னு அடுத்த பாசுரத்தில் காண்போமா? பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். ஓடுவார், விழுவார், உகந்து ஆலிப்பார், நாடுவார், நம்பிரான் எங்கு உத்தான் என்பார். ஓடுவார், விழுவார்,
உகந்து ஆலிப்பார் நாடுவார் நம் பிரான் எங்கு உத்தான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று காடுவார்களும் ஆயிற்றாய் பாடியே பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்றாய் பாடியே